அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவதற்கு ரொம்பவே முக்கியமான 6வது நாள் அமைந்திருக்கு. பலருமே பார்த்தீங்கன்னா இந்த 6 நாட்களும் விரதம் இருக்க முடியல. முருகனை மனதார வேண்டியோ இடைஞ்சல்கள் வந்திருக்கு. அதனால விரதம் இருக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுவங்களுக்கு இந்த 6வது நாள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த 6வது நாளில் நீங்கள் எப்படி வழிபாடுகளை மேற்கொள்ளணும், எந்த நேரம் நீங்கள் பூஜையை செய்யணும், அதே போல் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டிய பொருள் என்ன, தானம் செய்ய வேண்டிய பொருள்கள் என்னென்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கந்தசஷ்டி விரதம் தாங்க முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதம்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விரதத்தை குழந்தை பாக்கியத்திற்காகவும் பல காரணங்களுக்காக நீங்கள் விரதம் இருப்பீங்க. இந்த 6 நாட்களும் பார்த்தீங்கன்னா எல்லாராலும் விரதம் இருக்க முடியாது. ஆனால் ஒரு சிலர் மட்டும் இந்த 6 நாட்களும் முருகனுக்காக நீங்கள் விரதம் இருப்பீங்க. முருகனுக்கு விரதம் இருக்க நினைத்தாலும் சில இடைஞ்சல்கள் உங்கள் மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 6வது நாளில் முழு நாளும் நீங்கள் விரதம் இருந்து முருகனை தரிசித்தாலே போதுங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும். இந்த கந்தசஷ்டி விரதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான பலனை பிறக்கும். அந்த வகையில் சூரனை வதம் செய்த நாளாக தான் நம்ம கந்தசஷ்டி விரதத்தின் 6வது நாளாக அமைந்திருக்கு. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் விரதம் இருக்க இயலன்னு வருத்தக்கூடியவங்க இந்த 6வது நாளில் சூரசம்ஹார நாளில் முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சகல நன்மைகளும் உண்டாகுங்க. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான 6வது நாள் கந்தசஷ்டி திதி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி திங்கக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த திங்கக்கிழமை நாளில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டு சுத்தமாக குளித்து முடித்துட்டு வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா 6 நெய் தீபங்களை வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வைத்து வழிபடுங்க. பிறகு நீங்கள் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பால் இல்லைன்னா தண்ணீர் வைத்துக்கிட்டு ஓம் நமோ சரவணபவ ஓம் என்னும் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்லி விரதத்தை நீங்கள் தொடங்கணுங்க. இந்த நாளில் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவில்களில் நடைபெறக்கூடிய சூரசம்ஹார விழாவில் தரிசித்துட்டு சூரசம்ஹாரம் நடைபெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்தவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா குளித்துட்டு பூஜை அறையை சுத்தம் செய்துட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபடுங்க. பூஜை செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு முன்னாடி சக்கோட கோலத்தில் 6 எழுத்துக்கள் மேலே 6 நெய் தீபங்கள் வடக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வைத்து வழிபடுங்க. வீட்டில் முருகனின் வேல் சிலை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்திடலாம். கந்தசஷ்டி கவசத்தை காலையிலும் மாலையிலும் கேட்பது அளவில்லாத பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. அதே போல் இந்த நாளில் எவ்வளவு சிறப்பாக முருகப்பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் சமர்ப்பணம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக உங்களால் முடிந்ததை செய்திடுங்க. மாலை நேரத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ சரவண பவ ஓம் என்னும் மந்திரத்தை 108 முறை சொல்லி வாசனை நிறைந்த மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்திருங்க. அர்ச்சனை நிறைவடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்துக்கலாங்க. இந்த முறையில் இந்த நாளில் தவறாமல் வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கூடுதல் பலனை பெற வேண்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் மௌன விரதம் இருந்து வழிபடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாட்டை செய்து முடித்துட்டு மௌன விரதத்தை நீங்கள் தொடங்கி மாலையில் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு வழிபாட்டை செய்து மௌன விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்துக்கலாம். இப்படி நீங்கள் சூரசம்ஹார நாளில் மௌன விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலும் நீங்கிடுங்க. தொட்ட காரியங்கள் இனி அனைத்துமே வெற்றியாக உண்டாகும். உங்கள் மனதில் பார்த்தீங்கன்னா நிம்மதி உண்டாகுங்க. முருகப்பெருமானுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு உகந்த சூரசம்ஹார நாள் நீங்கள் முருகனை எப்படி பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்து தேவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தார். அதே போல் நாமும் மனதார முருகப்பெருமானிடம் விரதம் இருந்து வழிபட்டா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி வாழ்க்கையை அந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக மாற்றி தருவாருங்க.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கந்தசஷ்டி விரதத்தில் மிக முக்கியமான நாளுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6வது நாளுங்க. இந்த நாளாக முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரியனை சம்ஹாரம் செய்துட்டு தேவகளை காத்தருளிய திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். இந்த முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் நிறைவேறிய தினமும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதனால சூரசம்ஹார பார்த்தீங்கன்னா அனைத்து முருகன் கோவில்களும் வெகு விமர்சையாக நடத்துவாங்க. கந்தசஷ்டியினுடைய 6வது நாளை நீங்கள் எப்படி விரதம் கடைபிடித்து எந்த முறையில் வழிபட வேண்டும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளில் என்ன நைவேத்தியம் படைத்து என்ன தானம் செய்து என்ன மந்திரம் சொல்லி முருகப்பெருமானை வழிபட வேண்டும்னு தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 6வது நாள் ரொம்பவே விசேஷமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த நாளில் முருகப்பெருமானுடைய கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறும். இந்த ஆண்டிற்கு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் 27ஆம் தேதி திங்கக்கிழமையில் அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடியவங்க முழு நேரமும் உணவு சாப்பிடாம உபவாசமாக இருங்க. முடிந்தவங்க உபவாசமாக இருக்கலாம், முடியலைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாங்க. இந்த நாளில் காலையில் சக்கோட தீபம் ஏற்றி 6 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு பார்த்தீங்கன்னா சா ரா வா நா பா வா எனும் 6 எழுத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா மேலே தீபம் ஏற்றி வைத்து தாங்க வழிபடணும். காலையில் நெய்வேத்தியமாக படைக்காமல் மாலையில் மட்டுமே நீங்கள் நெய்வேத்தியம் படைத்து கூட வழிபடலாங்க. முருகப்பெருமானுக்கு நீங்கள் படத்திற்கு பூக்கள் போட்டு வழிபட வேண்டும். இந்த நாளில் இந்த கந்தசஷ்டி விரதம் தோன்றிய காரணமாக அமைந்த சூரசம்ஹார விழா பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு திருச்செந்தூர் கோவிலில் மாலை 4 மணிக்கு பிறகு நடைபெற இருக்குதுங்க. அதனால் வீட்டில் இருந்தே விரதம் இருந்தாலும் சரிங்க, கோவிலில் சென்று விரதம் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகே நீங்கள் கந்தசஷ்டி விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளில் குளிக்கணும். குளித்துட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் 6 தீபங்களை ஏற்றி வைத்து பூஜை செய்துடுங்க. சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு தாங்க சுவாமிக்கு நீங்கள் நெய்வேத்தியம் படைத்து வழிபடணும். பிறகு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டின் 6வது நாளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் பால் பழம் இல்லைன்னா 6 வகையான சாதங்களை கூட நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதனை, கற்கண்டு சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதனை, இதில் ஏதாவது உங்களால் முடிந்ததை நெய்வேத்தியமாக முருகனுக்கு படைத்து வழிபடுங்க. முடியாதவங்க ஒரே சாதத்தை கூட சர்க்கரை பொங்கல் வைத்து கூட நீங்கள் வழிபடலாங்க. அதில் தொடர்ந்து சொல்ல வேண்டிய மந்திரமாக பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டியினுடைய 6வது நாளில் இந்த நாள் முழுவதுமே நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படித்து கொண்டே இருங்க. முருகனுடைய 60 வீடுகளுக்கு உரிய கந்தசஷ்டி கவசம் பாடலை நீங்கள் பாராயணம் செய்வது கூடுதல் பலனையும் பெற்றுத்தரும். முடியாதவங்க அனைவருக்கும் தெரிந்த திருச்செந்தூர் தலத்திற்குரிய கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதோடு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திருப்புகழ், குமரஸ்தாபம், சண்முக கவசம், கந்தகுரு கவசம் முதலியவற்றை படிப்பது கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுத்துடுங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கந்தர் அலங்கார பாடலை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபடுங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. கந்தசஷ்டியில் விரதம் இருக்கக்கூடியவங்க 6வது நாளில் நீங்கள் விரதம் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நாளில் சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு தாங்க உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துட்டு பிறகு குளித்துட்டு முருகனுக்கு பூஜை செய்திடணும். தானம் அளித்த பிறகு நீங்கள் முருகனுக்கு படைத்த நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க. ஆனால் கந்தசஷ்டி முதல் நாள் துவங்கி விரதம் இருந்தீங்கன்னா எந்த வகையில் விரதம் இருந்தாலும் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு தாங்க யார் பிரசாதம் கொடுத்தாலும் அதை நீங்கள் சாப்பிட வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி திருக்கல்யாணம் நிறைவடைந்த பிறகு மன்ற நாள் மாலைக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்வது கூடுதல் பலனை பெற்று தருங்க. கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எளிமையான முறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இந்த முருகப்பெருமான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுத்துடுங்க. கடன், பண கஷ்டம் போன்ற பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா செல்வ வளமும் நிம்மதியும் பெருகிடுன்னே சொல்லலாம். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிறைவேற முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முருக வழிபாடு உங்களுக்கு உதவியாக அமையுங்க. வேலை தொழிலில் லாபம் பெற வேண்டும்னா முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா தொழில நல்ல லாபத்தை பெறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.